ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் வச்சூஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேருந்து 2025க்கான நோட்டிஃபிகேஷன். மொத்தமாக ஒரு 148 + 70 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தீங்கனாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருந்தாலும் அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோவில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த பொசிஷனுக்கு ஆள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் கேட்டிருக்காங்க. எவ்வளோ மொத்தமாக ஒரு 148 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இத்தனை மேல் கேண்டிடேட்டுக்கு ஒரு 100 வேகன்சியும், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஒரு 48 வேகன்சியும், மொத்தமாக 148 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 148 வேகன்சியில் அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வேகன்சி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு ஒரு மேல் கேண்டிடேட்டில் 39ம், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 24ம் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ஒரு 63 வேகன்சி இருக்குது. எம்பிசிக்கு 18 மேலுக்கும் 8 ஃபீமேலுக்கும் மொத்தமாக ஒரு 26. ஓபிசிக்கு 11 மேலுக்கும் 5 ஃபீமேலுக்கும் ஒரு 16 வேகன்சி இருக்குது. எஸ்சிக்கு 16 மேலுக்கும் 7 வந்து ஃபீமேலுக்கும் மொத்தமாக ஒரு 23 வேகன்சி இருக்குது. இபிசிக்கு மேலில் மட்டும் 2 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, பிசிஎம்க்கு கொஞ்சம் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு ஓகேனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் 10th 12th முடிச்சுன்னா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 10th and 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் ஃபீல்டில் ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம், பிடி இவங்களுக்கு எல்லாமே 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் நம்ம பாண்டிச்சேரியில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹைட் இருக்கணும். பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே உமனுக்கு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 154, அதாவது 154 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 81 இருக்கணும். அது எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும் வந்து 86 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு அது எதுவுமே கேட்கல. ஓகேங்களா, வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 45 kg மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. ஓகேங்களா, அதே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பாடி மாஸ் இன்டாக்ஸ் பிஐஎம் ஷால்டு பி 18.52 இருந்து 29.9 kg பர் ஸ்கொயர் மீட்டருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் எஸ்ஐ அண்ட் பிசி ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் அண்ட் அப்ளை லிங்க்குமே கொடுத்துருக்கேன். போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் ஆகி ரன்னிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் 13 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஃபிசிக்கல் டெஸ்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் ரன்னிங் இருக்குது. மினிமம் ஸ்டாண்டர்ட் வந்து 2 minutes and 50 secondsக்குள்ளே நீங்கள் ரன் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமனுக்கு 200 மீட்டர்ஸை 45 செகண்டில் ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங் ஜம்ப் இருக்குது. லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 3.80 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபீமேலுக்கு 2.75 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 1.20 மீட்டர்ஸ் மேலுக்கும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.9 மீட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 100 மீட்டர்ஸ் ரன்னிங் வந்து மேல் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. 50 செகண்ட்ஸில் அதை வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இவங்க கேட்ட எல்லாமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே கடந்துக்கணும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 இருக்குது, பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்ல தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட்லாம் பார்த்துங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அண்ட் இந்தியன் பாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டைப் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. ஓகேங்களா, பார்ட் 1ல் வந்து ஒரு 100 மார்க்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 hours வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா, இந்த 2 hours நீங்கள் வந்து 10th 12th லெவலில் தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்.
படிங்க. படிச்சிருந்தாலும் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் படிச்சுட்டு எழுதுற மாதிரி இருந்தாலும் ஓகே. பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் பார்ட் 1 கிளியர் பண்ணவங்க பார்ட் 2ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், பயாலஜி அண்ட் ஹியூமன் சைக்காலஜி இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, சோசியல் சயின்ஸ் இதுல இருந்து இருக்கும் கொஞ்சம் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதே முன்னாடி பார்த்த மாதிரி தான் 100 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க்ஸ் இருக்கும், 200 ஹவர்ஸ் டைம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் ராங்காக போட்டிங்கனாலும் 0.2.5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது, பார்த்து எக்ஸாம் ஆன்சர் எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து மாற்றி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்தது தான் உங்களுக்கு அப்புறமா போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக் ட்ரைனிங் 1 இயர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? 13/8/2025 அப்ளிகேஷன் ஓப்பனிங் ஆயிடுச்சு. அதிலிருந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னா 12/9/2025 3 மணி வரைக்கும், மதியம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனிங்கில் இருக்கும். அவங்களுடைய வெப்சைட் இங்கே பாருங்கள், இதான் அவங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் pygov.in இதுதான் அவங்களுடைய வெப்சைட்டு. அது நான் வெப்சைட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து அவங்களோட சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா, நீங்களுமே அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு ஆன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்ற மாதிரி குரூப் பி. ஓகேங்களா? குரூப் பி லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஆனில் தான் இருக்குது. அது அப்ளை லிங்க்கும் ஆனில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 12/9/2025 தான் இதுக்குமே லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் டைமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வேகன்சி டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே ஒரு அதிகமான வேகன்சி தான் 70ன்றது. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 70 இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் லெவல் 6ல் தான் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சின்னு தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு வந்து ஒரு 36, எஸ்சிக்கு 11, ஓபிசிக்கு ஒரு 7, எம்பிசிக்கு 12 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிசிஎம்க்கு ஒரு வேகன்சி, இபிசிக்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஃப்ரம் ரெகக்னிஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் த ஈக்வலண்ட். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனா டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 20 to 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12/9/2025 உங்களுக்கு 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் எப்படி இருக்கும்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் தான் இருக்கும். இதுலேயுமே சேமா ஈவெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன ஒன்றுமே சேர்த்து ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் 184 தான், அதே சேம் தான். செஸ்ட் வந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான், ஃபீமேலுக்கு அது தேவை கிடையாது. ஓகேங்களா? ஃபீமேல் அதே மாதிரி 45 kg இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் 2 இருக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட் 2ல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் ரன்னை 50 செகண்ட்ஸில் மேல் கேண்டிடேட் ரீச் பண்ணணும். அதே 100 மீட்டர்ஸ் ரன்னை ஃபீமேல் வந்து 16 minutes and 50 secondsல ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 16 minutes கிடையாது, 16.50 secondsல நீங்கள் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.8 meters 80 meters நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், எத்திக்ஸ் அண்ட் morality, English language, literature, grammar and comparison, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 மார்க்குக்கு இருக்கும் மேக்ஸிமம். ஓகேங்களா? 100 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, சோசியல் சயின்ஸ், பாலிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியா, பாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் மாடர்ன் கண்டெம்பரரி ஆஃப் இந்தியா இது எல்லாமே இருக்குது. இதுலேருந்து வந்து ஒரு மேக்ஸிமம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ட்ரைனிங் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 years ஆஃப் த டேட் ஜாயினிங் வந்து 2 yearsக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பனிங்ஸ்லாம் இருக்கு. அப்ளை பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.